Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'du, a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa'idhu lahum mastata'tum min quwwatin turhibuna bihi aduwwallahi wa aduwwakum akharina min dunihi. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, khudil amra bitadbiri fanzur ila aqibihi in ra'aita fihi khairan famdihi wa in khifta aqibatahu famsik aw qala alaihi salatu wasallam. புகழனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் இறைவனின் அருள்படை அன்னலபெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உலக சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அல்லாஹ் ஷஹீதாக்கள், நபியார்கள், குறிப்பாக அனைவரின் மீது மட்டும் உண்டாவதாக. இல்லாமல் ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ஜும்ஆவுடைய நாளில் எல்லாம் அருள்கின்ற அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா கதைகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய தேசிய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய வாக்களிக்கும் உரிமை, ஓட்டு செலுத்துகின்ற அந்த உரிமை, அதை பறிப்பதற்காக, அதை இல்லாமலாக்குவதற்காக ஏராளமான முயற்சிகள், இன்னும் சொல்லணும்னு சொன்னால் முஸ்லீம்களை குறிப்பாக இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காக வேண்டி ஏராளமான சட்டங்கள், ஏராளமான மசோதாக்கள், நிறைய திருத்தங்கள், இப்படி நிறையா தொடர்ச்சியாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்களுடைய நோக்கமே முஸ்லீம்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கு சிந்தனைலாம் அவங்களுக்கு. இப்போ அந்த வரிசையில் நிறைய விஷயங்களை நாம் பார்த்துட்டோம். முத்தலாக்கள் ஆரம்பித்து நிறையா விஷயங்களை இஸ்லாமிய சமூகம் சந்தித்து வருகின்றது. அந்த வகையில் சமீப காலமாக ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1951 ஆரம்பித்த இந்த திருத்தங்கள் கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் ஒரு 8 தடவை இந்த வாக்காளர் திருத்த சம்மந்தப்பட்ட இந்த சட்டங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. நமக்கு இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம்னு சொன்னால், இது ஒரு திண்ணையில் உட்காந்து பேசுகிற கதையாக அல்லது டீ கடையில் பேசுகிற கதை மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு விமர்சனமாக ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இஸ்லாமிய சமூகம் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். தெளிவாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா, மற்ற இஸ்லாமிய பகுதிகளில் இருக்கின்ற விழிப்புணர்வு கூட பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நம்ம ஊரில் விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் ஃபார்ம் ஒரு நாள் கொடுக்குறாங்க, வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்ன பொழுதும் கூட 100% நாம் எட்டலை. இப்போ இன்னொரு நாள் வச்சு அதை அந்த ஃபார்ம் அந்த படிவங்களை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகி வருதுன்னு சொன்னால், இப்போ நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கும். ஒரே நம்ம அவங்களே குறை சொல்லிக்கிட்டு என்ன இப்படிலாம் சட்டம் கொண்டு வராங்க இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அப்படின்னு வெறும் விமர்சனங்கள் அவங்க மேலே மட்டும் தூக்கி போட்டுட்டு
நம்மள்ட்ட இருக்க விழிப்புணர்வை மறைத்து எதிரிகளின் பக்கம் அதை சாட்டுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த விஷயம் குறித்து நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த இதுல மட்டும் உதாரணத்துக்கு இந்த பட்டியல்ல நம்ம பேர் வரல அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக மாறிவிடுவோம். எஸ்எஸ்ஆர் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த பட்டியல் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த இடங்கள்ல வாக்காளர் பட்டியல் முகாம் நடக்குது. பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல், நீக்குதல் அல்லது முகவரி திருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம போய் அப்ளை பண்ணுவோம், திருத்தங்கள் நடைபெறும். இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய சிறப்பு திருத்த பட்டியல் என்பது கிட்டத்தட்ட 2002 2005 நடைபெற்றது. 2002 தமிழகத்தில் 190 தொகுதிகள்லையும், அதே மாதிரி 2004 44 தொகுதிகள்லையும் நடைபெற்றது. ஒரு 5 கட்டங்களாக இந்த திருத்தம் இப்போ நடைபெற இருக்குது. நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பித்த இந்த திருத்தம் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். என்னன்னு சொன்னால் கணக்கெடுக்கிறது. நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் நாம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் 1 மாத காலம் நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் நடைபெறும். அடுத்து இந்த கொடுத்த ஃபார்மில் இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாத்தையும் சரிபார்த்து 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அவங்க யார் யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்வாங்கன்னா வெளியிடுவார்கள். அந்த 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன், பெயர் சேர்க்கிறது அல்லது நம்ம பெயரில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது எல்லாம் அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து நாம் கொடுத்த அந்த கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷனை அதை சரிபார்த்து என்ன செய்வாங்கன்னா அது எப்போ நடக்கும்னா அடுத்த ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்த அப்ஜெக்ஷன் அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்டு இருப்பாங்க. நம்ம பேரில் அல்லது நம்ம விஷயங்கள் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா நாம் அதுக்கு அப்ஜெக்ஷன் நம்ம சரிபார்க்க அந்த விஷயங்களை தெரிவிச்சிருப்போம். அதையும் சரிபார்த்து அதுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். 5 கட்டங்களாக இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த விஷயங்கள் எல்லாம் 5 கட்டங்களாக நடைபெறும். இந்த தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 14 கட்சியினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பருவமழை காலத்தில் ஏன் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டும், ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க, இந்த எஸ்ஐஆரை 1 மாதத்துக்குள்ள முடிக்கணும். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் குறிப்பாக பீகாரில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு பல லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் எல்லாம் வாக்காளர்கள் இல்லை என்பதாக வெளியேற்றப்பட்டு அதற்கு பின்னால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஏன் இதை அவங்க முன்னெடுக்க வேண்டும், இந்த எஸ்ஐஆர் ஏன் மத்திய அரசு முன்னெடுத்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தா எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கான எதிர்ப்புகள் நிலவுகிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களை அவர்களுக்கு எதிர்ப்பு நம்ம எல்லாம் எப்படி தெரிவிக்க முடியும்? மிஞ்சி போனா நம்ம ஜனநாயக ரீதியான போராட்டத்தையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். அப்ப எப்படி இவர்களை நமக்கு எப்படி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிந்த அந்த விஷயத்தை கணக்கில் கொண்டு இவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? இவர்களை எல்லாம் ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்கினால் என்ன செய்யலாம்? நாம அடுத்த ஆட்சியில் அமரலாம், அல்லது நமக்கு யார் துணை நிற்பார்களோ அவர்களை எல்லாம் யார் எதிரியா இருக்காங்களோ அவர்களுக்கு பகரமாக மாற்றி விடுவது. புரியுற மாதிரி சொல்லணும்னா தமிழகத்தில் நாம் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம். அப்போ இஸ்லாமியர்கள் அனைவரையும் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றிவிட்டு அவர்களுடைய ஆட்களை எல்லாம் தமிழகத்தில் ஓட்டுரிமை கொடுத்து தங்க வைத்து விட்டால் நிச்சயம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடலாம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு அந்த மாநிலங்கள் எல்லாம் பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் அவர்களுக்கு எதிர்ப்பு நிலவுகிறது. அப்போ தங்களுக்கு ஆதரவு கிடைக்காத மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை குடிமக்கள் இல்லை என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக அல்லது அவர்களெல்லாம் 2ஆம் தர குடிமக்களாக ஓட்டுரிமை இல்லாதவர்களாக மாற்றுவதற்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல். கொஞ்சம் அந்த விஷயங்களை நாம் வெறும்
ஒரு ஏதோ ஃபார்ம் அப்படின்னு நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம பேர் இல்லைன்னா ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ், ஒரு 11 ஆதாரங்களை நம்ம சமர்ப்பிக்கணும். அந்த 11 ஆதாரங்களை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா, என்ஆர்சி சிஏஏன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த குடியுரிமை வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 11 ஆவணங்கள் இருக்க வேண்டும். அந்த 11 ஆவணங்கள் அந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைன்னா அந்த 11 ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 11 ஆவணங்களை படித்து பார்த்தா தெரியும், எதுவுமே இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற ஆவணங்கள் கிடையாது. எல்லாத்தையும் ஆதாரோடு சேர்த்தோம். அந்த ஆதார இவர்கள் அந்த ஆவணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஓட்டுநர் உரிமத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி எதையெல்லாம் ஆதாரமாக நம் கைகளில் வைத்திருக்கின்றோமோ எதையுமே அவங்க அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டும் அதற்கான பதில் இன்னும் சரியாக வராமல் அந்த வழக்கெல்லாம் இன்னும் நிலுவையில் உள்ளதெல்லாம் நமக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் கூட மத்திய அரசினுடைய அடிமை அமைப்பாக மாறி இன்னைக்கு நிறையா ஓட்டு திருட்டு, நிறைய விஷயங்கள் வெளிவந்தும் இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் என்றால், அனைத்து விஷயங்களையும் அரசு சார்ந்த அல்லது தங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் மாற்றி ஆட்சி கட்டிலில் அமர்வதற்காக, குறிப்பாக இஸ்லாமியர்களை குடியுரிமையை அவர்களிடமிருந்து பறிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மாநிலத்தில் 7 பேர் இறந்து விட்டதாக அவர்கள் அந்த லிஸ்ட்ல பட்டியலில் வந்திருக்கு. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இறந்து போனதாக சொல்லப்பட்ட அந்த 7 நபர்களும் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த ஒரு வஞ்சகமான சிந்தனை இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த சாதாரணமாக மற்ற விஷயங்கள் மாதிரி கடந்து போகக்கூடாது. ஃபார்ம் வாங்குறதுலேயே நாம் என்ன செஞ்சிடோம்னு சொன்னால், ஃபார்ம் கொடுக்கப்படுகிறது, பலமுறை அறிவிப்பு செஞ்சு அடுத்த நாள் இன்றுதான் இறுதி நாள் வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக நாம் மாறிட்டோம். 2019 இதே மாதிரி கணக்கு எடுத்தாங்க. கணக்கு எடுத்த பொழுது 12 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். 12 கோடி வாக்காளர்கள் அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இல்லை என்பதாக பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள். வருத்தத்திற்குரிய விஷயம், அந்த 12 கோடி வாக்காளர்கள்ல 4 கோடி வாக்காளர்கள் முஸ்லிம்கள். 3இல் 1 பங்கு முஸ்லிம்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கான அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். இன்னும் முஸ்லிம்கள் எல்லாம் வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு சாதகமாக வெளிமாநிலத்தவர்கள் 1 கோடி வாக்காளர்கள் அவர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் என்ற கருத்து கணிப்பும் சமீபமாக தமிழகத்தில் நிலவி வருகின்றது. முஸ்லிம்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? வெளிமாநிலத்தில் இருந்து தனக்கு சாதகமான வாக்காளர்களை தமிழகத்தில் சேர்த்து கிட்டத்தட்ட வரக்கூடிய தேர்தல் எல்லாம் 1 கோடி வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆய்வுகள் நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றன. நமக்கெல்லாம் ஃபார்ம் வந்திருக்கும், அது சம்பந்தமாக எத்தனை பேர் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அப்படின்னு தெரியலை. எத்தனை பேருக்கு அதை எப்படி ஃபில் பண்ணுறது, ஃபார்ம் வாங்கி வச்சிருக்கிறோம், என்ன கேட்குறாங்க, என்ன கேட்கப்பட்டு இருக்கு, யார்கிட்ட போய் கேட்கணும், இது சம்மந்தமான விழிப்புணர்வு வந்து நம்மள்ட்ட இல்லை. ஃபஸ்ட்டு 2002, 2004 வந்த அந்த கணக்கெடுப்பில் அந்த சரிபார்த்தல் பட்டியலில் நம்மளுடைய பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. அதற்கான விஷயங்களும் இணையதளத்தில் நம்மளே அதை செக் பண்ணி பார்த்துடலாம். 2002, 2004 எடுக்கப்பட்ட அந்த பட்டியலில் நம்மளுடைய பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. அட்ரஸ் மாறி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குன்னு ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிவம் இருக்குது. இப்போ அதை நாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். 2002, 2004 நம்மளுடைய பேர் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே தான் சிக்கல் நிலவுகிறது. நமக்கு அல்லது நம்முடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணத்தை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் குறைந்தபட்சம் 2002, 2004 எடுத்த கணக்கெடுப்பில் நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்ப்பது முதன்மையாக நம்ம செஞ்சுக்கணும். அது ஈஸியாக நம்ம வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்றதை தாண்டி என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். சுயமாக ஒவ்வொருத்தரும்
எளிமையான முறையில் நாம் அந்த 2002 2004 என்னுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கான ஆவணங்களை நாம் தயார் செய்து வைக்க வேண்டும். ஒரு 3 விஷயத்துல மட்டும் நாம் விழிப்புணர்வோடு இருந்துட்டா போதும். முதல் விஷயம், தேவையான ஆவணங்களை சரியான முறையில் நாம எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், எந்தெந்த தேதிகள்ல எத்தனை கட்டங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்ற அந்த விஷயத்துல நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு மாத காலத்துல நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்மளுடைய பேர் இருக்கதான் சரி பார்த்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும் பொழுது தவறுகள் இல்லாம குறைந்தபட்சம் கொடுத்து அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணாம அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து, ஏன்னா ஒரு தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அடுத்து படிவம் பெறுவது சிரமமான விஷயம். அதனால் கிடைச்சிருக்கிற அந்த ஃபார்மை ஒரு தடவை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் ஃபில் பண்ணும் பொழுது அதில் நாம் தவறு இழைக்கும் பொழுது இந்த ஃபார்மில் இந்த ஒரிஜினல் காப்பியில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் சரியான முறையில் நாம் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தேவையான ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கடைசியா எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் நமக்கு வந்து அந்த கணக்கெடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடத்துனாங்க, நம்ம பேர் இல்லைன்னா யாரை போய் பார்க்கணும், நம்ம பேர் அந்த பட்டியல் இல்லைன்னா சரிபார்க்கிறதுக்கு யார்கிட்ட போகணும் அப்படின்ற ஆவணங்கள், தேதிகள், அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கொஞ்சம் இஸ்லாமிய பார்வையில் இது சம்பந்தமா என்ன நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு? ஆட்சி எல்லாத்துக்குமே நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு. குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லா விஷயங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கு. இப்ப இந்த எஸ்ஐஆர் இஸ்லாமிய கோணத்துல நாம எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லுவான், வஅய்து லஹும் மஸ்தஅத்தும் மின் குவா துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வதுபக்கும். உங்களை தாக்குவதற்காக எதிரிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா போய் எதிரிகள்கிட்ட பார்த்து அவங்களை விமர்சனம் செய்யுங்க, அல்லது அவங்கள்ட்ட போய் சண்டை போட வேண்டும். அதற்கு முன்னால் சண்டை போடுவதற்கு குறைந்தபட்சம் நீங்கள் உங்களுடைய விஷயத்துல தயாராக இருந்து கொள்ள வேண்டும். எதிரிகளை சமாளிக்கின்ற விஷயத்துல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. இந்த சம்பந்தப்பட்ட பட்டியல்ல நமக்கு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்கின்ற விஷயத்துல எல்லா ஆவணங்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாமிய சமூகம் முயற்சி எடுக்க வேண்டும். வருத்தத்திற்குரிய விஷயம், இஸ்லாமிய சமூகத்துல தான் விழிப்புணர்வு இல்லை. சமீபத்தில் ஒரு இடத்துல நடந்த அந்த ஒரு விபத்து அல்லது எப்படினாலும் எடுத்துக்கலாம், தலைநகரில் நடந்த சம்பவம், அது சம்பந்தமா முழுக்க இஸ்லாமியர்களே செய்தாலும் அது தவறுதான். ஆனால் முழுக்க இஸ்லாமியர்களை, ஒரு பக்கம் இந்த விஷயம், ஒரு பக்கம் தேர்தல், ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கான வேலைகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வேகமா போய்கிட்டு இருக்கு. அதுல இஸ்லாமியர்கள் குறித்து பேசுகின்ற முஸ்லீம்கள் எடுத்தோம்னு சொன்னா மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கிறாங்க. ஆனால் மாற்று மத சகோதரர்கள் தான் இதற்கான நீதியை பேசக்கூடிய மக்கள் நிறைய. உதாரணத்துக்கு யூடியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த யூடியூப்ல கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், குறைந்தபட்சம் இந்த வாக்காளர் வரைவு பட்டியல் சம்பந்தமாக பேசக்கூடிய சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டே 2 சேனல் தான். அதிகமாக மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆகியிருக்கின்ற அடுத்த தலைமுறையினர் கூட இது குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லார் கையிலையும் நம்ம சமூகத்துல போன் இருக்குது. எந்த அளவிற்கு சமூகத்துல 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகின்ற அந்த சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டும் சமுதாயத்துல விழிப்புணர்வு இல்லை. வருத்தத்திற்குரிய விஷயம். அதே மாதிரி நாம செய்ய வேண்டியது, அவர்களை குறை சொல்வதை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் யார சொல்லலாம், என்ன யார சொல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் இப்படியெல்லாம் உருவாகிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காதா யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய உதவி கேட்டு இந்த வரலையே யார சொல்லலாம் என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துதைனல் ஹக்கல்லதி அலைக்கும், உங்க மேல அல்லாஹ் தஆலா என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடமையாக்கி இருக்கானோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறம் தஸ்அலூன அல்லாஹ் அல்லதி லக்கும், ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா உங்க மேல என்னென்ன கடமையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த
அந்தந்த விஷயங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க. இந்த விஷயங்களை சரியா செஞ்சுட்டு தஸ்அலூனல்லாஹ் அல்லதி லக்கும், அல்லாஹ் உங்களுக்குன்னே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க சரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய உதவி வராதா? அரசியல்வாதிகள் இப்படி இருக்கிறாங்களே, இந்த வசைப்படுவதை தாண்டி ஒவ்வொருத்தரும் சுயமாக அல்லாஹ் தஆலா என் மீது கடமையாக்கிய விஷயத்தை நான் சரியான முறையில் நிறைவேற்றி விட்டேனா என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உரிமைகள் பறிக்கப்பட்டா போராடணும். அந்த போராட்டத்தில் நாம கொலை செய்யப்பட்டால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். உரிமை பறிக்கப்பட்டால் அந்த நிலைமை என்று சொன்னால் வாக்குரிமையை தக்க வைப்பதுக் கொள்வதற்காக வேண்டி நாம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளிலும் இது வெறும் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்காமல் ஆன்மீக ரீதியாக நாம பார்க்கணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உரிமை பறிக்கப்படும் பொழுது நீ போராடினா நீ ஷஹீத். இந்த பறிக்கப்படுகின்ற உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தருகிறான் என்பதை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாக்குரிமை போயிரும் இரண்டாந்தர குடிமக்களை தாண்டி இதுல நாம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தந்து கொண்டு இருக்கின்றார். அபூ குர்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் ஒரு போர்ல அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக கவிதை பாடிக்கொண்டு இருக்கின்றார். கைது செய்யப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிறுத்தப்பட்டு அப்ப அவர் கேட்கிறாரு, இனிமே நான் கண்டிப்பா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கவிதை பாடுறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி விடுதலை செஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது தடவையும் போரில் என்ன செய்யறாருன்னு சொன்னா முதல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை முஸ்லிம்களுக்கு எதிராக எதிரிகளுக்கு ஆதரவாக என்ன செய்யறாருன்னு சொன்னா கவிதை பாடிக்கொண்டே இருக்கின்றார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை கைது செஞ்சுட்டு அவருக்கான தண்டனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்ற சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, என்ன யார் சொல்ல போன அந்த போரில் தானே நீங்க விடுதலை செஞ்சீங்க அப்படிங்கும் பொழுது ரெண்டாவது தடவை அவர் கேட்டார். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் இந்த ஹதீஸை சொன்னாங்க, ஒரு முஃமின் ஒரு பொந்தில் 2 தடவை என்ன செய்ய மாட்டான்னா கொத்தப்பட மாட்டான் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு தடவையும் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் சட்டங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பின்வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்கான ஆவணங்கள் அல்லது அதற்கான தகுந்த விஷயங்களை நாம் தயார் செய்து கொண்டு வைப்பதில் இஸ்லாமிய சமூகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதை அரசியல் ரீதியாக பார்க்காமல் ஆன்மீக ரீதியாக இதை நாம் பார்க்க வேண்டும். ஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எல்லா ஆவணங்களையும் தயார் செய்து கொண்டு வைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தயம்மும் ஒரு சஹாபிக்கு இரவு நேரத்தில் குளிப்பு கடமையாகிறது. அப்போ அந்த சஹாபி இன்னொரு சஹாபியில போய் கேட்குறாங்க, அந்த கூட்டத்தில் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, ரொம்ப குளிராக இருக்கு, நான் குளிச்சுட்டு தொழலாமா இல்லை தயமும் செஞ்சுக்குவான்னு கேட்கும்பொழுது அப்போ கூட்டத்தில் அப்படியே சலன்னு ஆச்சு. அப்போ கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கூட்டமாக யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டாங்க, நீ கண்டிப்பாக குளிச்சாகணும் அப்படின்னு. இந்த சஹாபி வேற வழி இல்லைன்னு குளிக்கிறாங்க. குளிச்சா நைட்டோட நைட்டாக அவுட் ஆயிடுறாங்க. மறுநாள் இந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் உங்கள் சகோதரர் நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள், அலா சஅலு இதா லம் யஅலம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா போய் இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாமே. வாக்குரிமை சம்பந்தப்பட்ட இந்த வடிவம் சம்பந்தப்பட்ட நிரப்புற அந்த விஷயத்தையும் நம்ம இப்படி தான் பார்க்கணும். இப்போ தெரியலை அப்படின்னு சொன்னால் அப்படியே ஃபார்ம் வாங்கி வைப்பதோடு நம்முடைய பெயர் அந்த பட்டியலில் வந்துடாது. நமக்கு தெரியாத விஷயங்களை போய் யாருக்கு தெரியுமோ அவர்களிடத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நிரப்புகின்ற அந்த விஷயத்தை கொஞ்சம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தெரியாதவர்கள் இது சம்பந்தப்பட்ட நாலேஜ் அல்லது இது சம்பந்தப்பட்ட அறிவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை குத்பா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மன் மஷாஃபி ஹாஜதி அஹி, சகோதரனுடைய தேவைக்கு கொஞ்சம் நடந்து சென்றார் என்று சொன்னால் அந்த நடந்து சென்றுகின்ற அந்த விஷயம் என்னுடைய பள்ளிவாசலில் 1 மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கெல்லாம் அறிவு இருக்கின்றதோ, யாரெல்லாம் விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றார்களோ, தெரியாதவங்க போய் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். தெரிந்தவர்கள் பிற நபர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் வாக்குரிமையை பாதுகாக்கணும் என்பதையும் தாண்டி 1 மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் இருந்த நன்மையை
ஃபார்ம் ஃபில்அப் பண்ற விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா தரான். அரசியலாக இந்த விஷயத்தை பார்ப்பதை தாண்டி ஆன்மீகமாக இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு வழிகாட்டுதல்களையும் நன்மைகளையும் இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். ஒரு வழக்கு ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துச்சு. அந்த வழக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பு வழங்கிடுறாங்க. பொதுவாக நீதிபதிகள் சாட்சியினுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும். கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் எல்லாம் இன்று வழங்குவது போன்று சாட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்வது தான். முழுக்க முழுக்க சாட்சிகளை அடிப்படையாக வைத்து தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த சட்டங்களும் தீர்ப்புகளும் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது, விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா ஒரு நபருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு அமையுது. சாட்சிகள் எல்லாம் வச்சு விசாரிக்கும் பொழுது அப்போ அந்த நபருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சது. அவர் போயிடுறார். யாருக்கு பாதகமாக அமைந்ததோ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்றார். பொதுவாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்றது கஷ்டமான காலத்துல எல்லோரும் செய்ய வேண்டிய திக்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இது சொன்னதாக்கி இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு தீர்ப்பு பாதகமாக வழங்கப்பட்டதோ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா கை சேதத்துல நமக்கு அந்த தீர்ப்பு கிடைக்காம போயிருச்சு அப்படின்ற ஒரு கை சேதத்துல ஒரு இயலாமையில ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்ற தஸ்பீக அவர் செஞ்சிருக்காரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரரை அப்படி நீங்க செய்யாதீங்க. இயலாமையினால என்றைக்குமே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இயலாமை எல்லா விஷயங்களும் இருக்கின்ற தருணத்தை தாண்டி எதுவுமே முயற்சி செய்யாமல் இயலாமையினுடைய காலத்துல நீங்க ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஃபஇன்னல்லாஹ தஆலா யலூமு அலல் அஜிஸி. எதுவுமே முயற்சி செய்யாம என்னால் முடியல எனக்கு வரலன்னு சொல்லக்கூடிய நபர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எல்லா முயற்சியும் செய்துவிட்டு நீங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொல்லுங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எதுவுமே முயற்சி செய்யாம அல்லாஹ்வுக்கு உதவி செய்வான் அல்லது இந்த மாதிரி திக்ர்கள் தஸ்பீகள் செஞ்சு அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிடும் என்று ஒரு விழிப்புணர்வு இல்லாம நாம் இருக்கக்கூடாது. எல்லா முயற்சிகளும் அரசியல் ரீதியான ஜனநாயக ரீதியான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வெறும் சர்வசாதாரணமாக உட்கார்ந்து திண்ணைகளில் உட்கார்ந்து பேசி கடந்து சென்று விடுவது அல்லது தெரு மூளைகள் அல்லது டீ கடையில் உட்கார்ந்து பேசி சென்று விடுகின்ற விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஃபதில் அம்ர பி தத்பீரி, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதை தொலைநோக்கு சிந்தனையுடன் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். ஃபைன் ராய்த ஃபி ஆகிபத்திஹி கைருன், ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க, அந்த விஷயத்தினுடைய முடிவு சிறந்ததாக இருந்தால் ஃபம்லிஹி, அதை அப்படியே செஞ்சுட்டு போயிருங்க. ஃபைதா மின் ஹித்த ஃபீஹி ஷர்ருன், ஒரு விஷயம் வருது, அந்த விஷயத்தினுடைய முடிவு மிக மோசமானதாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்தால் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபார்ம்ஸிக்கு அதை அப்படியே செய்யாமல் விட்டுருங்கன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இஸ்லாமிய சமூகத்தினர்கள் தற்காலிகம் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வு தேவையான ஆவணங்கள் தேதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விழிப்புணர்வு, எந்தெந்த அதிகாரிகளிடம் சென்று நம்மளுக்கு மேல்முறையீடு அல்லது அப்செக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரை போய் பார்க்கணும், எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாம் போய் அதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தப்பட்ட அறிவு பெற்றவர்கள் தெரியாதவர்களுக்கு நம்முடைய சகோதரனுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் தாண்டி ஒரு மாத இஅ்திகாஃபினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்கின்ற ஆன்மீக பார்வையோடு இந்த அரசியல் விஷயத்தை அணுகுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அவனுடைய உதவி அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பெற்றல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.